வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். லிட்ரோ சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான தகவல். எரிபொருள் விலையின் எதிரொலி பேருந்து கட்டணம் தொடர்பில் வெளியான தகவல். காலாவதியான பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த பல்பொருள் அங்காடிக்கு அபராதம். பேருந்தில் கத்திமுனையில் கடத்தப்பட்ட நபர், மன்னாரில் பட்டப்பகலில் மாபியா கும்பல் அட்டகாசம். அமெரிக்காவின் வரி குறைப்பு தொடர்பில் விளக்கம். தனிநபர் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவு 700 மெகாவோல்டாக அதிகரிப்பு, இலங்கை மின்சார சபை அறிவிப்பு. ஆகஸ்ட் மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் மாற்றம் இல்லை என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. தற்போது விற்பனை செய்யப்படும் விலையிலே தொடர்ந்தும் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 3690 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 1482 ரூபாய்க்கும், 2.3 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 694 ரூபாய்க்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஆகஸ்ட் மாதத்துக்கான சமையல் எரிவாயு விலையிலும் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என லாப் நிறுவனம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இன்று லாப் நிறுவனத்தின் இயக்குநர் நிரோஷன் ஜே பீரிஸ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை குறைப்பு மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் பேருந்து கட்டணத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி இந்த ஆண்டு எரிபொருள் விலையில் எந்த திருத்தமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று அறிவித்தது. அதன்படி 1 லிட்டர் லங்கா ஓட்டோ டீசல் 280 ரூபாய்க்கும், 1 லிட்டர் சூப்பர் டீசல் 325க்கும், 1 லிட்டர் ஆக்டீன் 92 பெட்ரோல் 305க்கும் விற்பனை செய்யப்படும். மேலும் 1 லிட்டர் ஆக்டீன் 95 பெட்ரோல் 341க்கும், 1 லிட்டர் லங்கா மண்ணெண்ணெய் 185 ரூபாய்க்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதேபோல் லங்கா ஐஓசி நிறுவனமும் ஆகஸ்ட் மாதத்துக்கான எந்த விலை திருத்தங்களையும் செய்யாது என்று தெரிவித்துள்ளது. கடைசியாக ஜூலை மாதம் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டது. ஆனால் ஜூன் மாதத்தில் எரிபொருள் விலை திருத்தம் எதுவும் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் முன்னணி பல்பொருள் அங்காடியின் 3 கிளைகளுக்கு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 6 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட 3 தனித்தனி வழக்குகளில் கிளைகள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து ஜூலை 30 அன்று அபராதம் விதிக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் மீறும் எந்தவொரு சில்லறை விற்பனையாளர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை தொடரும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். இது தொடர்பான மோசடி குறித்த முறைப்பாடுகளை 1977 என்ற தூதரக இலக்கங்கள் மூலம் பொதுமக்கள் தெரிவிக்கலாம். மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணைக்காக சென்று மீண்டும் தனியார் பேருந்தில் வீடு திரும்பிய நபர் ஒருவரை மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி கட்டாஸ்பத்திரி பகுதியில் வைத்து கூறிய ஆயுதங்களுடன் கடத்திச் சென்ற சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த கடத்தல் சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரியவருகிறது. குறித்த கடத்தல் சம்பவம் தொடர்பான காணொலியும் வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை ஒன்றுக்காக முன்னிலையானார். வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் நேற்று மாலை மன்னாரிலிருந்து தலைமன்னார் நோக்கி தனியார் பேருந்தில் பயணித்துள்ளார். இதன்போது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி கட்டாஸ்பத்திரி பகுதியில் குறித்த பேருந்தை வழிமறித்த ஒரு குழுவினர் பேருந்தில் ஏறி ஆயுதங்களால் பயணிகளை அச்சுறுத்தி குறித்த நபரை தாக்கி பேருந்திலிருந்து இறக்கி மோட்டார் சைக்கிளில் கத்திமுனையில் கடித்து சென்றுள்ளனர். பின்னர் குறித்த நபரை நடுக்குடா காட்டுப்பகுதிக்குள் அழைத்து சென்று கடுமையாக தாக்கிய பின் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. கட்டாஸ்பத்திரி கிராமத்தில் நீண்ட காலமாக போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்ற குழுவினரே குறித்த நபரை கடத்தியதாகவும்
அதற்கான காரணங்கள் எவையும் வெளியாகவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவித்தார். இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரி விகிதத்தை 30% 20% அமெரிக்கா குறைத்துள்ளது. இந்த புதிய கட்டண விகிதங்கள் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பான விடயங்களை விளக்கி நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும கூறியில், இந்த சவால்களுடன் புதிய வாய்ப்புகளும் உருவாகியுள்ளன. இரு நாடுகளும் எதிர்காலத்தில் இதன் மூலம் நமக்கு தேவையான பலன்களை பெறப்போகின்றன என்பதை இது காட்டுகிறது. நாடாக இதை ஒரு சிறந்த வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கலந்துரையாடல்களை தொடர நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதற்கிடையில் அமெரிக்காவால் நாட்டின் மீது விதிக்கப்பட்ட வரி விகிதத்தை 20% குறைப்பது குறித்து மகிழ்ச்சியை தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பு ஒன்றை இட்டுள்ளார். இந்தியா மீது 25 வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் வியட்நாம் மீதும் இதேபோன்ற 20% வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறுகிறார். தமது ஏற்றுமதியாளர்களுக்கு உண்மையான நன்மையை வழங்க அந்த விகிதத்தை 15% குறைக்க அமெரிக்காவுடன் மேலும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் ஒரு தனிநபர் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவு அதிகரித்துள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு தனிநபர் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவு 800 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. இது மின்சார தேவையின் வளர்ச்சியை எடுத்துக் காட்டுகிறது. 2023ஆம் ஆண்டில் ஒரு தனிநபர் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவு 642 மெகாவாட்டாகவும் 2024ஆம் ஆண்டில் 693 மெகாவாட்டாகவும் காணப்பட்டுள்ளது. ஆனால் 2025ஆம் ஆண்டில் தனிநபர் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவு அதிகரித்துள்ளது. இந்த நவீன காலத்தில் பெரும்பாலான வீடுகளில் மின் விளக்குகள், குளிர்சாதன பெட்டிகள், மின்விசிறிகள் உட்பட பல மின் உபகரணங்கள் உள்ளன. மக்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையில் அதிகளவு மின்சாரத்தை பயன்படுத்துகின்றனர். கல்வி நடவடிக்கைகளுக்கும் மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. அத்துடன் சுகாதாரத்துறையிலும் மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. மின்சாரத்தை பயன்படுத்தும் அளவில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தை எடுத்துக் காட்டுகிறது. இது அரசாங்கத்தின் நிலையான எரிசக்தி மாற்றத்துக்கான உறுதிப்பாட்டையும் மேம்படுத்துகிறது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான தகவல். எரிபொருள் விலையின் எதிரொலி பேருந்து கட்டணம் தொடர்பில் வெளியான தகவல். காலாவதியான பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த பல்பொருளங்காடிக்கு அபராதம். பேருந்தில் கத்திமுனையில் கடத்தப்பட்ட நபர். மன்னாரில் பட்டப்பகலில் மாபியா கும்பல் அட்டகாசம். அமெரிக்காவின் வரி குறைப்பு தொடர்பில் விளக்கம். தனிநபர் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவு 700 மெகாவாட்டாக அதிகரிப்பு. இலங்கை மின்சார சபை அறிவிப்பு. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.